Hi, hello, good evening, Alpha. Hello, hi, good evening. Yes, so 12th students, good evening, pa. So 12th maths in the range la வந்து போயிட்டு இருக்கு பா. Yes, so வந்து ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு உங்களுக்கு கிளாसेसலாம் போயிட்டு இருக்கு இல்லையா? Hi Hansika, Jashmita, good evening. So எப்படி இருக்கீங்க? Yes, so how are you pa? So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hi Raja, good evening. Yes, hi pa, hi, good evening pa, good evening. சரிங்களா? So how was the day? Yes, இன்னைக்கு டே எப்படி போச்சு? ஸோ குயிக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதே ஸ்பீடில் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்துட்டே இருக்கணும். நம்ம வந்து நிறைய சாப்டர்ஸ் வந்துட்டு லைன் பை லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்க போகிறோம், சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருங்க. ஸோ ரிவிஷன் கொடுக்கல அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம டவுன் ஆயிடுவோம். ஸோ நீங்கள் வந்து ரிவிஷன்ஸ் என்ன பண்ணணும், கொடுத்துட்டே இருக்கணும், சரிங்களா? எஸ் யோகி சுந்தர்ராஜ், குட் ஈவினிங் பா, குட் ஈவினிங். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு டே எப்படி போச்சு? எஸ், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சீங்கப்பா? எஸ் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சீங்க? கிளாஸஸ்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? ஓகேவா, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்களா? எஸ், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெட் ஸ்பீடில் கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ அவங்க ஸ்கூலில் மட்டும் ஸ்பீடாக இருக்கிறாங்க இல்லையான்னு கிடையாது, நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக தான் வந்து போயிட்டுருக்கோம், சரியா? ஸோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஹாய் பெனசீர், குட் ஈவினிங். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்டர் 2ல இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோம், மாடுலஸ் பார்த்தோம், அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இன்னும் ஒரு டேர்ம் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ஸோ அந்த டேர்ம்ஸ் பார்த்துடலாமா? ஓகேவா? ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ஸோ கிளாஸஸ்க்கு ரெடியாக இருக்கீங்களா? இல்லை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் வேணுமா? எஸ் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஹாய் பா, ஹாய் சந்தோஷ், ஹாய் குட் ஈவினிங் பா. ஓகேவா? ஸோ வாய்ஸ் கிளியரா கேக்குதா? எஸ், ஹாய் கிங், குட் ஈவினிங் ஆல்பா, குட் ஈவினிங், சரிங்களா? ஓகே, எஸ், ஓகேப்பா, ஓகே. ஸோ சாப்டர் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜுகேட் பார்த்தோம் அண்ட் மாடுலஸ் பார்த்தோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போலார் ஃபார்ம் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ போலார் ஃபார்ம் அண்ட் ஆயிலஸ் ஃபார்ம் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ஹாய் சரவணன், ஹாய் குட் ஈவினிங். ஸோ ஆல் ரெடி இல்லையா? ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்கீங்க. ஸோ குயிக்காக வந்து நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் தான் நம்ம எல்லாமே வந்து பார்க்க போகிறோம், ஓகே? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பில் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் யார் வந்து அட்மிஷன் போடலையோ ஸோ குயிக்காக வந்து அட்மிஷன் போட்டுருங்க, சரிங்களா? ஓகேவா? ஸோ அங்கே உங்களுக்கு டெய்லியுமே லைவ் கிளாஸஸ் இருக்கு, ஓகே? ஸோ இங்கே இருக்கிற மாதிரி வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் கிளாஸஸ் இருக்காது. அங்கே உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கு, சரியா? ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குயிக்காக வந்துட்டு ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் சரோ, குட் ஈவினிங். ஓகேவா? எஸ், ஸோ ஜாயின் பண்ணிடலாமா? எஸ், ஸோ யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? எஸ், யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கப்பா? எஸ், ஓகே. ஸோ ஜோரோ தேவி, ஹாய் தேவி, குட் ஈவினிங் பா, குட் ஈவினிங், சரிங்களா? ஓகேவா? எஸ், ஒன் செகண்ட் பா. ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து சாப்டர் 2 ப்ரீவியஸாக இருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ? ஸோ த மாடுலஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? எஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் கான்ஜுகேட் இருக்கு, மாடுலஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எத்தனை பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க? எஸ், எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க? இன்னும் யார் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்கப்பா? எஸ், ஸோ இன்னும் யார் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க? ஓகே, ஹாய் கிரி, குட் ஈவினிங் பா, குட் ஈவினிங், சரிங்களா? ஸோ இன்னும் வந்து யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்கள குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய சாப்டர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ குயிக்காக வந்துட்டு நீங்கள் கிளாஸில் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க, சரியா? ஸோ த போலார் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர், சரியா? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நம்ம போலார் ஃபார்ம் எப்படி எடுப்போம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், சரியா? ஸோ நார்மலி நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்ன பண்ணுவோம்? Z is equal to x plus iy அப்படின்னு சொல்லி எடுப்போம் இல்லையா? ஸோ இதை நீங்கள் போலார் ஃபார்மில் வந்து எடுக்கும் போது ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்மில் எடுப்பீங்க, சரியா? ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்மில் நீங்கள் வந்து எடுப்பீங்க. தட் இஸ் x is equal to r cos theta அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க அண்ட் y is equal to r sin theta அப்படின்னு சொல்லி எடுப்போம், சரியா? ஸோ x is equal to cos theta, அதாவது நம்மளோட
x axis இருக்குல்லையா அது வந்து நம்மளோட cos theta and நம்மளோட vertical அதாவது நம்மளோட y axis வந்து பாத்தீங்க அப்படின்னா sin theta சரிங்களா ஓகே எஸ் ஸோ தமிழ்வாணன் இது மேக்ஸ் கிளாஸ் தான் சரிங்களா ஹாய் நித்யஸ்ரீ ஹாய் ஹாய் ஓகேப்பா ஓகே ஓகே ஸோ 11th இல்லைங்களா ஓகே சரிப்பா ஓகே ஃபைன் சரிங்களா ஸோ z is equal to x plus iy ன்னு சொல்லி எடுத்திருப்போம் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா x is equal to r cos theta and y equal to s r sin theta அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம் ஸோ இதோட ஜென்ரல் டேர்ம் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா r cos theta plus i sin theta அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம் சரிங்களா அதாவது இது நம்மளோட ரியல் பார்ட் இல்லைங்களா ஸோ ரியல் பார்ட் இது வந்துட்டு நம்மளோட இமேஜினரி பார்ட் ஓகே ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம அப்படி தானே எடுப்போம் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்னு சொல்லி எடுப்போம் இல்லையா எஸ் பா 10th கிளாஸ் ஓவர் இது வந்து 12th சரிங்களா 12th மேக்ஸ் ஓகே எஸ் ஓகேவா சரிங்களா சோ அப்ப z is equal to r cos theta plus r sin theta அப்படினு சொல்லி எடுத்துறோம் சோ இதுல இருந்து ஜெனரல் டேர்ம் நம்ம என்ன பண்ணலாம் r வந்து நம்ம காமனா வெளிய எடுத்துக்கலாம் சரிங்களா r வந்து காமனா நம்ம வெளிய எடுத்துறலாம் ஓகே சோ அப்ப r எடுத்துட்டோம் அப்படினா cos theta plus i sin theta அப்படினு சொல்லி இருக்குமா r cos theta plus sin theta இது வந்துட்டு நம்மளோட ஜெனரல் டேர்ம் சரிங்களா ஓகே exercise 2.7 so தமிழ்வாணன் எதுமே வந்துட்டு டைரக்டா பார்க்கல இல்லையா okay yes so z is equal to r into cos theta plus i sin theta ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோம் சரிங்களா சோ இதுல இருந்து நம்மளோட இன்னொரு ஜெனரல் டேர்ம் நம்ம எடுப்போம் சரியா சோ இதுல வந்து ஆர்குமென்ட் வேல்யூ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சரிங்களா ஆர்குமென்ட் வேல்யூ ஆர்குமென்ட் ஆர் இத வந்துட்டு நம்ம ஆம்ப்ளிட்யூட் அப்படினு வந்து சொல்லலாம் சரிங்களா சோ அதாவது நம்ம இதுல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படினா தீட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம் சோ அதை எப்படி வந்து நம்ம டினோட் பண்ணோம் அப்படினா தீட்டா is equal to so the argument of z so கொடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நம்ம ஆர்குமென்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம் சோ அந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படினா தீட்டா is equal to argument of z ன்னு சொல்லி எடுத்துப்போம் சோ இது வந்து நம்மளோட டினோஷன் சரியா சோ எப்படி டினோட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கனா சோ இந்த ஃபார்மட்ல தான் நம்ம டினோட் பண்ணுவோம் சரியா சோ the theta வேல்யூ எந்த வேல்யூக்கு லை ஆகும்பா எஸ் -π ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா +π வரைக்கும் இருக்கும் இல்லையா சோ இந்த ஆங்கிள்ல இருந்து இந்த ஆங்கிள் வரைக்கும் நம்மளோட theta வேல்யூ வந்து இருக்கும் அப்படினு சொல்றாங்க சோ இது வந்துட்டு நம்மளோட யூனிக் வேல்யூ சரியா சோ இதுல இருந்து நம்மளோட 4 குவாட்ரண்ட் இருக்கும் இல்லையா எஸ் சோ the 4 குவாட்ரண்ட் வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம் சரிங்களா that is theta is equal to என்ன வேல்யூல நான் எடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் சரிங்களா ஓகே கீழ பாரு இந்த இடத்துல இந்த ரெக்கார்டிங் இருக்குல அதுக்கு பக்கத்துல ஸ்டாப் அந்த பக்கத்துல வேற ஏதோ சேவ்ல இருக்கு பாரு ரெண்டு ஏதோ ஓபன் ஆயிருக்கு செக் பண்ணி பாரு ஓகேவா சோ சம் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலப்பா இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபார்முலாஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் சரியா சம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல எஸ் தமிழ்வாணன் சோ ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கீங்க இல்லையா எஸ் ஓகே ஓகேவா சரிங்களா சோ -π ல இருந்து சோ நமக்கு வந்துட்டு +π வரைக்கும் இருக்கும் சரியா சோ -π is less than theta less than π அப்படினு சொல்லி நம்ம எடுத்துக்கோம் சரியா சோ இப்போ இந்த டேர்மோட நம்மளோட ஜெனரல் டேர்ம் கம்ப்ளீட் ஆயிச்சான்னு கேட்டா கண்டிப்பா வந்து கிடையாது சோ இதுல இருந்து நம்மளோட theta வேல்யூ தட் இஸ் ஆல்பா and π வேல்யூவை வெச்சு நம்ம 4 குவாட்ரண்ட்க்கு வேல்யூஸ் மட்டும் எடுக்கறோம் சரியா சோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் சொல்றேன் அந்த வேல்யூவை எப்படி எடுக்கறோம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம ஆப்ல வந்துட்டு ஃபுல்லா கிளியர் கட்டா எல்லாமே சொல்லி கொடுத்துறோம் இங்க வந்துட்டு நான் பேசிக் கான்செப்ட்ஸ் and பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும் தான் வந்து சொல்லுவேன் சரிங்களா okay is clear so இதுல வந்து பாத்தீங்க அப்படினா the first quadrant second quadrant third quadrant and fourth quadrant so இது எல்லாத்துக்குமே values வந்து எப்படி எடுக்கறோம் அப்படிங்கறத பாத்துறலாமா so இங்க வந்து பாத்தீங்க அப்படினா theta equal to alpha மட்டும் தான் எடுப்பீங்க சரியா so theta equal to alpha அப்படிங்கறத மட்டும் எடுப்போம் so next வந்து பாத்தீங்க அப்படினா second quadrant so second quadrantல நம்ம என்ன எடுப்போம் அப்படினா theta is equal to pi minus alpha அப்படிங்கற term வந்து நம்ம எடுப்போம் சரியா ஓகேவா so next வந்து third termல theta is equal to so இங்க என்ன எடுப்போம் அப்படினா alpha minus pi so இங்க வந்துட்டு theta is equal to pi minus alpha அப்படினு சொல்லிட்டு எடுப்போம் சரியா சோ இது நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா ஹாய் சஞ்சய் எஸ் குட் ஈவினிங் பா குட் ஈவினிங் சரிங்களா சோ இது வந்துட்டு பாத்தீங்க அப்படினா இந்த 4 பேட்டர்ன்ஸ்ல நம்ம வேல்யூஸ் வந்து எடுப்போம் சோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பாப்போம் சரிங்களா ஓகே சோ இதுல ஆர்குமென்ட் z வந்துட்டு நம்ம எப்படி வந்து அடிஷனலா நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படினா yes so the argument z is equal to so the argument z is equal to so இங்க வந்து பாத்தீங்க அப்படினா argument z plus
2n plus pi சரியா so 2n into pi so இதுல n வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா எல்லாமே நம்மளோட இன்டிஜர் குள்ள இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா so இதுவும் நம்மளோட ஜெனரல் டேர்ம் ஓகே so இதுல வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு இந்த ஆர்குமென்ட் ஆஃப் z வெச்சு ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு so அது என்னன்னு பார்த்தறலாமா so the argument of z1 z2 அதாவது z ங்கிறது வந்து நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் so உங்களுக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருந்தாங்க அப்படினா நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஓகேவா so the argument of z1 z2 ன்னு கொடுத்திருந்தாங்க அப்படினா so அதை எப்படி எழுதலாம் so நீங்க வந்துட்டு பவர் வேல்யூஸ் இப்போ வந்து x ஸ்கொயர் into x பவர் 3 ன்னு சொல்லி நம்ம வேல்யூஸ் பார்த்திருப்போம் அப்ப அந்த பவர் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுவோம் அடிஷன் பண்ணுவோம் இல்லையா எஸ் so மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்திருந்தாங்க அப்படினா அந்த பவர் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுவோம் அடிஷன் பண்ணுவோம் சேம் அதே கான்செப்ட் தான் நம்ம இங்க வந்து யூஸ் பண்றோம் சரிங்களா so the argument of z1 into z2 ன்னு கொடுத்திருந்தாங்க அப்படினா நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா argument of z1 plus argument of z2 அப்படினு சொல்லி நீங்க எழுதுவீங்க சரியா so இதே வந்துட்டு நமக்கு டிவைட்ல கொடுத்திருக்காங்க இப்போ x cube divided by x square னு கொடுத்திருக்காங்க அப்ப அந்த டேர்மை நம்ம எப்படி எழுதுவோம் x power 3 minus 2 அப்படினு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுவோம் இல்லையா எஸ் நிதேஷ் சோ நாளைக்கு வந்து என்ன கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம் சரியா ஓகேவா எஸ் ஓகேவா கிளியரா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இந்த வேல்யூவை நம்ம பேசிக் கான்செப்ட்ஸை வெச்சு தான் நம்ம இங்க ஆர்குமென்ட் ஆஃப் z2 நம்ம எடுக்க போறோம் சோ ஆர்குமென்ட் ஆஃப் z 1 divided by z2 அப்படினு சொல்லி இருக்குன்னு வைங்களா சோ இத வந்துட்டு நம்ம சப்ட்ராக்ஷன்ல நம்ம எழுத போறோம் சரிங்களா ஓகே சோ the argument of z1 minus argument of z2 சோ இது வந்துட்டு நம்மளோட ஜெனரல் டேர்ம் சரிங்களா சோ இதோட அடுத்த ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன அப்படினா the argument of z power n ன்னு சொல்லி வேல்யூ இருக்கு பவர் வேல்யூ இருக்கு சரிங்களா சோ the logarithmicல எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் the பவர் வேல்யூவை முன்னாடி கொண்டு வந்து எழுதிடுவோம் இல்லையா எஸ் so the log a power b ன்னு இருந்துச்சுனா என்ன பண்ணுவோம் b log a ன்னு எழுதுவோம்ல அதே கான்செப்டை நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம் சரியா ஓகேவா சோ எல்லாமே நீங்க ஆல்ரெடி படிச்சதா தான் இருக்கும் ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க ஓகேவா சோ ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் ஓகே சோ இது வந்துட்டு நம்மளோட ஜெனரல் டேர்ம் சைடுல இருக்குது எல்லாமே நம்மளோட ஜெனரல் ப்ரீவியஸா நம்ம பார்த்தது சரிங்களா சோ இப்போ வந்து அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இதுல வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸ் நம்ம பார்த்திருக்கோம் ஓகேவா எஸ் சோ இந்த ப்ராப்பர்ட்டீஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வொர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம் ஓகே எஸ் கிளியரா So இதுல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா Euler's form of complex number னு சொல்லி ஒன்னு இருக்கு சோ ப்ரீவியஸா நாம z is equal to ஒரு வேல்யூ and வந்து பாத்தீங்க அப்படினா x and y வேல்யூ எல்லாம் பார்த்தோம் இல்லையா சேம் as it is அதே வேல்யூ தான் இதுல வந்துட்டு நம்ம Euler'sல எடுக்கும்போது எப்படி எடுப்போம் அப்படினா e power i theta னு சொல்லி எடுப்போம் சரிங்களா சோ e power i theta is equal to cos theta plus i sin theta னு சொல்லி எடுப்போம் சரிங்களா ஓகேவா சோ இதோட ஜெனரல் டேர்ம் r into இந்த டேர்ம் அப்படியே நமக்கு வந்துரும் சரிங்களா cos theta plus i sin theta அப்படினு சொல்லி கிடைச்சிரும் ஓகேவா சோ இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஓகேவா சோ the problem சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா சோ ரெடியா இருக்கீங்களா சஞ்சய் தமிழ்வாணன் மணிகண்டன் எஸ் கிரி நித்யஸ்ரீ சோ எல்லாம் ரெடியா இருக்கீங்களா சால்வ் பண்ணலாமா சோ the problem சால்வ் பண்ணலாமா ஓகேவா சோ are you guys ready எஸ் வைஷ்ணவி குட் பா நீங்க எப்படி இருக்கீங்க எஸ் I am good நீங்க எப்படி இருக்கீங்க பா சோ ஸ்டடீஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு ஓகே சோ 12th வந்துட்டீங்க சோ எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு குட்டி கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சரியா அங்கங்க ஒன்னு ரெண்டு டேர்ம்ஸ் நமக்கு கொஞ்சம் தெரியாம இருக்கு ஓகேவா சோ அது தெரியாம இருக்கிற டேர்ம்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படினா கண்டிப்பா நம்ம ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சோ அங்க உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எவ்ரி எக்ஸாம்பிள் அண்ட் எவ்ரி எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சாலும் நீங்க உங்களுக்கு ஒரு மென்டர் இருப்பாங்க சரியா சோ அந்த மென்டர் கிட்ட நீங்க கேட்டு எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே சோ எக்ஸாம் டைம்லாம் நீங்க எதுவுமே வந்து சஃபர் ஆக வேண்டாம் எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் கண்டிப்பா இங்க இருக்கு சோ நீங்க எல்லாமே கிளியர் கட்டா படிக்கணும் நான் கண்டிப்பா வந்து சென்டம் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படினா டெஃபினட்டா நீங்க நம்ம ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஓகேவா சோ தமிழ்வாணன் ரெடி வைஷ்ணவி ஓகேப்பா சூப்பர் சூப்பர் அப்படியா ராம்குமார் ஓகே ஓகே சோ அட்வான்ஸ் வெல்கம் சரிங்களா ஓகேவா எஸ் ஜாயின் பண்ணுங்க சோ அங்க வந்து கிளாसेस வந்து உங்களுக்கு ரெகுலரா எல்லா கிளாसेसும் இருக்கு சரியா ஓகே 90 மார்க் அது எடுத்தா போதுமா 90 எடுத்தா போதுமா 100 வேண்டாமா எஸ் எஸ் எதை பேஸ் பண்ணி 90 போதுங்கறீங்க இன்டர்னல் மார்க் இல்லையா எஸ் சோ வந்து பாத்தீங்க அப்படினா எப்பவுமே சொல்லும்போது 100 ன்னு சொல்லி பழகுங்க சரிங்களா 100 மார்க் நம்ம கண்டிப்பா ஸ்கோர் பண்ணியே ஆகணும் ஓகே சோ 11th மேக்ஸ் நம்ம நேத்து தான் வந்து பார்த்தோம் சோ நேத்து லைவ் செக் பண்ணி பாருங்க ஓகேவா ஓகே நித்யஸ்ரீ சோ நேத்து லைவ் செக் பண்ணி பாருங்க சோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வொர்க் அவுட் பண்ணி பாருங்க ஓகேவா எஸ் ஹாய் தீபா ஹாய் குட் ஈவினிங் ஓகே நித்யஸ்ரீ ஓகே
So first example பார்த்துடலாமா? So the example 2.22 சரிங்களா? So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா find the modulus and principal argument of the following complex number. So கொடுத்திருக்கிற complex numberல நம்மள என்ன find பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா modulus and principal argument find out பண்ண சொல்லிருக்காங்க சரிங்களா? Okay. Yes. Okay பா, okay sure. So கண்டிப்பா வந்து join பண்ணிருங்க சரிங்களா? குயிக்கா join பண்ணிருங்க. Okay. Yes, clear? So இதுல என்ன கொடுத்திருக்காங்க நம்மள வந்து modulus and principal argument find out பண்ண சொல்லிருக்காங்க. So the modulus எப்படி find out பண்ணுவோம்ப்பா? Yes, so the modulus எல்லாம் previousா பார்த்தாச்சு இல்லையா? So previous class எல்லாத்துலயும் வந்து பார்த்தோம். So the modulus எப்படி find out பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். Yes, so modulus எப்படி find out பண்ணுவோம்? So கொடுத்திருக்கிற complex number first நாம எழுதிக்கலாம் சரியா? Z is equal to √3 plus I சரிங்களா? Okay. So நம்ம modulus எப்படி calculate பண்ணுவோம்? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கு? Yes, so ஞாபகம் இல்லையா ராம்குமார் தீபா? Yes, சொல்லுங்க பார்க்கலாம். So the modulus of a complex number அதோட properties எல்லாமே வந்து பார்த்தோம் இல்லையா? ஒரு எக்ஸசைஸே நம்ம வந்து பார்த்தோம். So modulus எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? Modulus Z is equal to, so what is the formula பா? Modulus Z is equal to, hi Jayalakshmi, good evening பா, good evening. Modulus Z is equal to, so what is the formula? மறந்துட்டீங்களா? Yes, so over exercise முடிக்க formulas recall பண்ணிக்கோங்க சரியா? So the modulus Z is equal to root of x square plus y square சரிங்களா? root of x square plus y square. So இங்க நம்மளோட x value என்ன? x is equal to √3 இல்லையா? x ஓட value √3 and y ஓட value வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 சரியா? that is I ஓட coefficient term தான் வந்துட்டு நம்மளோட y ஓட value சரிங்களா? Okay, hi Dhanush, good evening பா, good evening. சரிங்களா? சோ இப்போ x and y வேல்யூ நாம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் சரியா? சோ root of √3 square plus 1 square சரிங்களா? சோ இத கால்குலேட் பண்ணோம் அப்படினா yes 3 plus 1 இல்லீங்களா? 3 plus 1 ன்னு சொல்லி கிடைக்கும். சோ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா √4. சோ நம்மளோட modulus z வேல்யூ 2 சரிங்களா? modulus z வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா 2. Okay, so the modulus நீங்க simply இப்படி தான் calculate பண்ணுவீங்க. Modulus z is equal to root of x square plus y square சரிங்களா? So அந்த ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பட் xy வேல்யூவை ப்ராப்பரா எடுத்துக்கோங்க சரியா? So I பக்கத்துல ஒரு வேல்யூ இல்லையா நம்ம 0 ன்னு போட்டுக்கலாம் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. So I பக்கத்துல அந்த வேல்யூ 1 இருக்கு சரியா? Okay. So இது எல்லாமே கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் தான்ப்பா சரிங்களா? So நம்ம வந்துட்டு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து அதிகமா பண்ணுவோம். So அந்த மிஸ்டேக்க பண்ணாதீங்க சரிங்களா? So the next value okay, so the modulus calculate பண்ணியாச்சு. So அடுத்து நம்ம என்ன calculate பண்ணனும்? principal argument நம்ம calculate பண்ணனும் இல்லையா? So the principal argument நீங்க calculate பண்ணனும் அப்படினா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. Okay, so அந்த ஃபார்முலா என்ன அப்படினா yes, so the alpha is equal to tan inverse of y by x சரிங்களா? So இதுதான் நம்மளோட ஃபார்முலா, the principal argument சரிங்களா? So the principal argument நீங்க find out பண்ணனும் அப்படினா இந்த ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ணனும் சரிங்களா? So the principal argument. Okay, so நீங்க இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் சரி? alpha is equal to, okay நிதிஸ்ரீ, okay yes. so நீங்க வந்து principal argument கண்டுபிடிக்கணும் அப்படினா alpha equal to tan inverse of modulus y divided by x இந்த ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க சரிங்களா? Okay, so அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? so the tan inverse of y divided by x இல்லையா? so y value நமக்கு தெரியும் இல்லையா? so y value என்ன and x value இல்ல, அது அப்படியே கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சரிங்களா? Okay, yes, exercise மட்டுமா? so இங்க வந்து பாத்தீங்க அப்படினா some basic examples-ல இருந்து தான் வந்து போவோம். so exercise problem எல்லாமே உங்களுக்கு வந்து ஆப்ல தான் வந்து சால்வ் பண்ணுவோம் சரியா? Okay, so the next class-ல இருந்து வேணா நம்ம exercise problem வந்து சால்வ் பண்ணலாம் சரிங்களா? ஓகேவா? yes, so we'll try to solve the exercise problem. Okay, so exercise problem எல்லாமே உங்களுக்கு ஆப்ல தான் வந்து சொல்லி கொடுப்போம். இங்க வந்துட்டு some basic problems என்னென்ன இருக்கோ so அது எல்லாம் தான் நம்ம இங்க சொல்லி கொடுப்போம் சரிங்களா? ஓகேவா? so alpha is equal to tan inverse of y divided by x. அப்ப x ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? √3 and y ஓட வேல்யூ 1 சரிங்களா? so அப்ப tan inverse of root 1 divided by √3 அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? சோ இதுல வந்துட்டு tan inverse of 1 by √3 ஓட வேல்யூ என்னப்பா? which angle வந்து சொல்லுங்க பார்க்கலாம். சோ tan theta is equal to, சோ நம்ம என்ன எடுப்போம்? 1 by √3 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் இல்லையா? அப்ப theta ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கால்குலேட் பண்ணுவோம்? tan inverse of 1 by √3 நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? சேம் அதே ஃபார்முலா தான் நம்ம இங்கேயும் வந்து இருக்கு சரியா? சோ அப்ப tan inverse of 1 by √3 ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். that is நம்மளோட angle. So எந்த ஆங்கிள்ல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 1 by √3 வரும் நம்மளோட tanல.
எஸ். ஸோ அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் இருக்குல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து tan யூஸ் பண்ணுவீங்க சரியா. ஸோ டேனோட அந்த டேபிள் ஃபார்மேட் எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அந்த டேர்ம்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேனோட ஃபார்முலா இருக்கு இல்லையா, எந்த ஆங்கிளில் நமக்கு 1/√3 வந்து கிடைக்கும். எஸ் எஸ், எந்த ஆங்கிளில் 1/√3 கிடைக்கும் குயிக்காக சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எந்த ஆங்கிளில் 1/√3 கிடைக்கும்பா. எஸ், எந்த ஆங்கிள் 1/√3 கிடைக்கும் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், தெரியலையா? π/6 சரிங்களா. π/6ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆங்கிள், அதாவது π/6ல தான் 1/√3ங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும் சரியா. தட் இஸ் நம்மளோட 30 டிகிரியில. ஸோ 30 டிகிரியில தான் 1/√3 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும் சரிங்களா. ஓகேவா, கிளியரா? ஸோ இந்த ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டேர்ம்ஸ், அதாவது மாடுலஸ் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அண்ட் வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ நம்மளோட இந்த வேல்யூ வந்துட்டு நம்மளோட இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குல்ல, எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சரியா. ஸோ எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும்ப்பா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது சரியா. நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள், இந்த சர்க்கிளில் தான் நம்மளோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகே, ஸோ இதில் தான் எந்த ஆங்கிளில் அண்ட் எந்த ரேடியஸ் வச்சு, அதாவது மாடுலஸ் வேல்யூ இருக்குல்ல, நம்மளோட மாடுலஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரேடியஸ். ஓகேவா, மாடுலஸ் வேல்யூ நம்மளோட ரேடியஸ்ப்பா சரிங்களா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ரேடியஸ் நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்தோம், r is equal to 2, தட் இஸ் மாடுலஸ் வேல்யூ சரி. r equal to 2ன்னு சொல்லி நம்ம வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ இதில் இருக்கிற இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் சரியா. ஸோ அந்த ஆங்கிள் நமக்கு என்ன இருக்குது, 30 டிகிரியில் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நம்மளோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகுதுன்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ √3 + i வந்து பார்த்தீங்க அப்படின்னா lies in first quadrantன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ the lies in first quadrant. ஓகேவா, கிளியரா இருக்கா, புரிஞ்சுதா சரிங்களா. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ், நம்ம கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சு ஃபர்ஸ்ட் மாடுலஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதை கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துட்டு எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல லை ஆகுது. ஓகேவா, கிளியரா, புரிஞ்சுதா? Yes, yes, clear or not? Okay. ஓகேப்பா, ஸோ நம்ம ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அஃபோர்டபுள் ஃபீஸாக இருக்கும். ஸோ 10th 11th 12th எல்லாத்துக்குமே வந்து அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் நீங்கள் சொல்லலாம் சரியா. ஸோ இப்போவே வந்துட்டு இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு சம் பேசிக் கொஷின்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அட்வான்ஸ்டாக உங்களுக்கு எல்லாமே வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீக்லி உங்களுக்கு 4 to 5 days வந்து கண்டிப்பாக வந்து கிளாஸஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 hours வந்து இருக்கும். ஓகே, 6:45 8:45 வரைக்கும் நமக்கு வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அங்கே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் கிளாஸஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அடுத்த நாள் நீங்கள் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கைட் புக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அண்ட் ஒவ்வொரு சாப்டருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரியா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அடுத்த லைவ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் அங்கேயே உங்களுக்கு ஒரு மென்டர் இருப்பாங்க. அந்த மென்டர் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையும் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங் சரியா. ஸோ வீக்லி 3 days வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்டஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்டஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் உங்களுக்கு தனியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிளாஸஸ், ஸோ எந்தெந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகும், ஸோ அந்த மாதிரி எல்லா ட்ரிக்ஸும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க சரியா. ஓகேவா, ஸோ இது எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்டர்லைனிங் ஆப்பில் இருக்குது. ஸோ குயிக்காக வந்துட்டு அட்மிஷன் போட்டுக்கோங்க சரியா. ஓகே, ஸோ the next ப்ராப்ளம் பார்க்கலாமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணி நம்மளை கேட்குறாங்க சரியா. ஸோ the example 2.33 represent the complex number in polar form. ஸோ போலார் ஃபார்மில் நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க, ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ the given டேர்மை எடுத்துக்கலாமா.
So the given term எப்படி எடுக்கலாம்? Z is equal to 1 plus I root 3 ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? So இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மாடுலஸ் கால்குலேட் பண்ணணும் and ஆர்குமெண்ட் நீங்க கால்குலேட் பண்ணணும். சரியா? ஓகேவா? So இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? ஓகே, so விரோனிகா சொல்லுங்கப்பா. So என்ன டவுட் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஓகே, என்ன டவுட் சொல்லுங்க. ஸோ இதில் வந்து கிவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம இசட்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதுலேருந்து நீங்கள் மாட்லஸ் இசட்டோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா? மாட்லஸ் இசட் வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ த மாட்லஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாப்பா? மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இல்லையா? ஸோ இங்கே நம்மளோட எக்ஸோட வேல்யூ என்னப்பா? எக்ஸோட வேல்யூ 1 அண்ட் ஒய்யோட வேல்யூ ரூட் 3. சரியா? ஸோ நம்மளோட ரியல் வேல்யூ, நம்மளோட ரியல் பார்ட்டு தான் எக்ஸ் அண்ட் நம்மளோட இமேஜினரி பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய். சரியா? ஓகே, எஸ், ஓகேவா? கிளியராப்பா? சரிங்களா? ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மாடுலஸ் இசட் வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரியா? ஸோ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் plus root 3 the whole square அப்படின்னு சொல்லி நம்ம calculate பண்றோம். சரிங்களா? ஓகே, ஓகே தமிழ் வாணன். ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ரூட் ஆஃப் 1 பிளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா the ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 கிடைக்கும் இல்லையா? அப்போ ரூட் ஆஃப் 1 பிளஸ் 3ங்கிற வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும்? ரூட் ஆஃப் 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 2ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஜுகேட்டுங்கிற பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட். சரியா? ஸோ த பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ த கான்ஜுகேட், மாடுலஸ், ஸ்கொயர் ரூட்னு சொல்லிட்டு அதுலேயே பயங்கர கன்ஃபியூஷனாக வந்து இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், எந்தெந்த டேர்முக்கு எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கிளியர் கட்டாக வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ த லைனை காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஒவ்வொரு மெத்தட் நம்ம வந்து பார்க்குறோம். சரியா? ஸோ அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம், கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y by x இல்லையா? y by x ன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளோட y-யோட வேல்யூ என்னப்பா? இங்கே நம்ம y-யோட வேல்யூ வந்து ரூட் 3ன்னு எடுத்துருக்கோம் அண்ட் x வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இல்லையா? எஸ், x is equal to 1 and y equal to root 3. ஓகே, ஸோ அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன? ரூட் 3 இல்லையா? ஸோ ரூட் 3 டிவைடட் பை 1. ஸோ இங்கே வந்துட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ tan இன்வர்ஸில் நமக்கு எந்த இடத்துல ரூட் 3ன்னு சொல்லி கிடைக்கும்ப்பா? ஸோ நம்மளோட ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ அதில் டேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தீட்டா வேல்யூ என்னவா இருக்கும்போது நமக்கு ரூட் 3 கிடைக்கும். எஸ், எஸ், ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 வேல்யூ என்னப்பா? எஸ், தீட்டா இஸ் ஈக்குவல் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரூட் 3 இருக்கு இல்லையா? அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நம்மளோட தீட்டாவோட வேல்யூ என்னப்பா? எஸ், ஸோ தீட்டாவோட வேல்யூ எந்த ஆங்கிள் இருக்கும்போது நமக்கு ரூட் 3ங்கிற வேல்யூ கிடைக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எஸ், சொல்லுங்க எந்த வேல்யூ கிடைக்கும்? எஸ், pi by 3 இல்லையா? அதாவது tan 60. ஸோ tan 60யோட வேல்யூ என்ன? ரூட் 3. சரிங்களா? tan 60யோட வேல்யூ ரூட் 3. அப்போ pi by 3 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ tan 60யோட வேல்யூ வந்து ரூட் 3. ஓகேங்களா? எஸ், ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இதோட வந்து நம்மளோட கொஸ்டின் முடிஞ்சுதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்மளை வந்து போலார் ஃபார்மில் எழுத சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த போலார் ஃபார்மில் எழுதணும்னா எப்படி எழுதணும்னா, ஸோ நம்ம கிவன் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ ஒரு டேர்ம், ஸோ அந்த டேர்ம் நான் ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன். எஸ், ஸோ அந்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்கப்பா. இங்கே இருக்கு பாருங்க. So the argument of z is equal to, so the argument of z plus 2n pi அப்படிங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா? ஹாய் பவித்ரன், குட் ஈவினிங். ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணி எழுதும் போது நம்ம இந்த ஃபார்மேட்டில் தான் சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ அந்த கொஸ்டின் எழுதிக்கலாமா? ஸோ the 1 plus I root 3 இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? 2 into cos of pi by 3. சரிங்களா? cos of pi by 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I sin pi by 3. ஓகேவா? ஸோ இது எங்க இருந்துடா வந்ததுன்னு யோசிக்காதீங்க, நம்மளோட r. சரியா? ஸோ r cos theta plus
I sin theta இருக்கும் இல்லையா? ஸோ இதில் ஆரோட வேல்யூ 2 அண்ட் தீட்டாவோட வேல்யூ π/3 சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ ஆரோட வேல்யூ 2 நம்ம மாடுலஸ் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்மளோட ஆர் வேல்யூ சரிங்களா? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தீட்டா. ஸோ தீட்டா வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா π/3. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் சரிங்களா? ஸோ அப்போ இங்கே வேல்யூ நம்ம நெக்ஸ்ட் எப்படிப்பா சேஞ்ச் பண்ணி எழுதுவோம்? 2 into cos. ஸோ இந்த cos தீட்டாவை தான் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க அப்படின்னா cos π/3 plus 2k பைன்னு எழுதுவீங்க சரிங்களா? 2k பை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I sin π/3 2k பை. ஸோ the exact value நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ the exact value தெரியாது. ஸோ இதில் வந்துட்டு k வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்டீஜர் சரியா? k வந்துட்டு நம்மளோட இன்டீஜர். ஸோ the exact value தெரியாது. ஸோ அதனால சிம்பிளிஃபை பண்ணி ஜஸ்ட் இந்த ஜென்ரல் ஃபார்ம்ல நம்ம எழுதியிருக்கோம் சரியா? ஓகேவா? ஸோ அந்த π/3 ஜஸ்ட் பிளஸ் 2k பை மட்டும் நீங்கள் எழுதுவீங்க சரிங்களா? 2k பை ஆர் n வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த n வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அது ஒரு இன்டீஜர். அது என்னவா எந்த வேல்யூவா வேணாலும் நமக்கு இருக்கலாம். ஓகே. எஸ். ஹாய் ஸ்ரீராம், குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணி எழுதுறது. ஓகேவா? எஸ், கிளியர்? ஓகேவாப்பா, கிளியரா? ஸோ இதில் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஓகே. எஸ். tan theta is equal to modulus y/x. எஸ் பா, y/x தான். சொல்லுங்க. எஸ், y/x தான். x ஓட வேல்யூ 1 அண்ட் y ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா √3. ஓகேப்பா. ஸோ த நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா? ஓகே தனுஷ், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா y/xக்கு நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ y வேல்யூ √3 அண்ட் x ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 சரிங்களா? ஓகே. ஸோ த ப்ராப்ளம் கிளியரா? இதில் தான் டவுட்ஸ் இருக்கா? இஸ் தேர் எனி டவுட்ஸ் பா? Is there any doubts? No doubt, huh? Yes? ஓகேவா? ஸோ த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் ஃபைனல் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகேப்பா. ஓகே ஓகே ஓகே, கிளியர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஸோ இது வந்து நிறைய டைம் வந்துட்டு நமக்கு கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக இருக்கிற ப்ராப்ளம் சரியா? நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி சரிங்களா? ஓகே. ஸோ இதை நிறைய டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இது வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் z is equal to x plus iy. இது நம்மளோட ஜென்ரல் காம்ப்ளெக்ஸ் டேர்ம் இல்லையா? ஸோ z is equal to ஓகே தனுஷ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் எடுப்போம் சரியா? ஸோ உங்களுக்கு இன்டெப்த்தாக எல்லாமே வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியர்? ஸோ நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். ஸோ ஃபீஸ் உங்களுக்கு ஜாஸ்தி வந்து கிடையாது சரியா? ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கண்டிப்பாக வந்து வேணும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை அப்படின்னா சம்வாட் நமக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு வரும் சரியா? ஓகேவா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் வேணும் அப்படின்னா நீங்கள் குயிக்காக வந்துட்டு ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா தனுஷ்? ஓகே விரோனிகா, ஓகே ஓகே. ஸோ இதில் வந்துட்டு z is equal to x plus iy சொல்லியிருக்கா? ஓகே, சரி ஓகே பார்க்கலாம் சரிங்களா? ஸோ z is equal to x plus iy சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் ஒரு டேர்ம் நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z minus 1 divided by z plus 1 which is equal to π/2 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? x square plus y square which is equal to 1 சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? எஸ். ஸோ லைன் பை லைன் நம்ம எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் நியூட்டன் சரிங்களா? ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற இன்பிட்வீன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. எஸ். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நிறைய கொஷின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்கப்பா. இந்த கொஷின் வந்துட்டு உங்களுக்கு ரிப்பீட்டடாக நிறைய பாஸ்ட் 5 இயர்ஸில் உங்களுக்கு இந்த கொஷின் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ z is equal to x plus iy அண்ட் வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா x square plus y square which is equal to 1 சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 ஈஸியான ப்ராப்ளம் சரியா? ஸோ கிவன் எழுதிக்கலாமா? ஸோ கிவன் z is equal to x plus iy. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்குமெண்ட் ஆஃப் z minus 1 z plus 1 which is equal to π/2 இல்லையா? ஸோ டு ஷோ தட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்ப்பா? x square
plus y square which is equal to 1ங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணோம் சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ z is equal to அவங்க வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகே ஸோ தட் இஸ் z minus 1 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா z plus 1. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா. எஸ் காவ்யா ஹாய் கண்ணன் குட் ஈவினிங் பா குட் ஈவினிங் சரிங்களா. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ணிடலாமா. ஸோ z வேல்யூ என்னன்னு கொடுத்துருந்தாங்க x plus iy இல்லையா. x plus iy minus 1 x plus iy plus 1 சரிங்களா. x plus iy minus 1 and x plus iy plus 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ப்ரீவியஸாக நம்ம ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோம். அந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் கான்ஜுகேட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜுகேட் எடுத்து நம்ம வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகேவா. எஸ் ஓகேப்பா ஓகே ஓகே சஞ்சனா ஓகேப்பா சரி ஓகே நம்ம வந்து ஸ்டடி பிளான் வந்து பார்த்துடலாம் சரிங்களா. ஓகே இட்ஸ் ஓகே சஞ்சனா நோ இஷ்யூஸ். ஸோ நம்ம வந்து மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டடி பிளான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஓகே ஸோ z minus 1 and z plus 1ங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இசட்டோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ஜுகேட் எடுத்து வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் சரியா. ஸோ இதில் வந்துட்டு இமேஜினரி பார்ட் அண்ட் ரியல் பார்ட் இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டையுமே நான் தனித்தனியாக எடுக்க போகிறேன். ஸோ தனித்தனியாக எடுக்கும் போது x minus 1 ஒரு டேர்ம் ஆயிரும் இல்லையா. x minus 1 ஒரு டேர்ம் ஆயிரும் plus iy சரிங்களா. ஸோ x minus 1 ஸோ இங்கே டேர்ம்ஸ் வந்து பாருங்க இப்போ இங்கே x இருக்கு -1 x இருக்கு +1 இல்லையா. ஸோ இது எல்லாமே நம்மளோட ரியல் வேல்யூ. ஸோ ரியல் பார்ட் ஒரு பக்கமாகவும் நம்மளோட இமேஜினரி பார்ட் ஒரு சைடு நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஓகே ஸோ அப்போ டினாமினேட்டர்ல x plus 1 plus iy இல்லையா. ஸோ the conjugate values எப்படி எடுப்பீங்கப்பா. எஸ் ஸோ the conjugate values எப்படி எடுப்பீங்க. ஸோ கான்ஜுகேட் வேல்யூஸ் எப்படி எடுப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த வேல்யூஸை நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து கான்ஜுகேட் எப்படி எடுப்பீங்க. எஸ் விரோனிகா எஸ் எஸ் யூர் ரைட் சரிங்களா. ஓகே ஸோ x minus 1 plus iy x plus 1 plus iy சொல்லி இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட ரியல் பார்ட் இது நம்மளோட இமேஜினரி பார்ட். ஸோ the கான்ஜுகேட் எதை பேஸ் பண்ணி நம்ம எடுப்போம். கான்ஜுகேட் எதை பேஸ் பண்ணி எடுப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். ரியல் பார்ட் ஆர் இமேஜினரி பார்ட். ஸோ இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லலை அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கோங்க. எஸ் ஸோ ரியல் பார்ட் ஆர் இமேஜினரி பார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். I equal to -1 ஓகே. ஸோ நான் கான்ஜுகேட் நான் கேட்டேன் இல்லையா. ஸோ I equal to -1 தட் இஸ் ஃபைன். ஸோ இங்கே வந்து ரியல் பார்ட் இருக்குது இமேஜினரி பார்ட் இருக்குது. ஸோ எதை பேஸ் பண்ணி நீங்கள் கான்ஜுகேட் எடுப்பீங்க. ரியல் பார்ட் ஆர் இமேஜினரி பார்ட். எஸ் எஸ் தனுஷ் யூ ஆர் ரைட் பட் ரியல் பார்ட்டா காவியா அடி வாங்க போறீங்க. எஸ் இமேஜினரி பார்ட் சரியா. இமேஜினரி பார்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட கான்ஜுகேட் எடுப்போம் சரிங்களா. ஸோ அப்போ இதோட கான்ஜுகேட் டேர்ம்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும். x minus 1 minus iy இல்லையா. இங்கே வந்துட்டு x minus 1 minus iy சொல்லி கிடைக்கும். ஆமாவா கரெக்டா. எஸ் இமேஜினரி எஸ் பா எஸ். ஹாய் உமா குட் ஈவினிங் ஸ்ரீராம் தனுஷ் குட் பா குட் குட் சரிங்களா. ஸோ இந்த இமேஜினரி பார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கான்ஜுகேட் டேர்ம்ஸ் நம்ம எடுப்போம் சரிங்களா. ஓகே ஸோ த கிளியர் ஓகேவா. ஸோ இதில் இன்னும் ஒரு ஃபார்முலா நான் வந்து சொல்ல போகிறேன் சரியா. அடிஷ்னலாக இன்னொரு ஃபார்முலா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் டேர்மை மட்டும் பாருங்கள். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா கெஸ்ஸிங்கில் வருதா ஏதோ ஒரு ஃபார்முலா. ஸோ நான் ஹிண்ட் கொடுக்குறேன் சரியா. ஸோ இது ஏன்னு எடுத்துக்கலாம் இதை பின்னு எடுத்துக்கலாம் இதை ஏன்னு எடுத்துக்கலாம் இதை வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஓகே எனி ஃபார்முலா ஏதாவது ஃபார்முலா ஞாபகம் வருதா ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் ஏதாவது ஃபார்முலா ஞாபகம் வருதா நோவா. எஸ் எஸ் ஏதாவது ஃபார்முலா ஞாபகம் வருதாப்பா. ஓகே லக்ஷ்மி ஓகே ஓகே. எஸ் ஏதாவது ஃபார்முலாஸ் வந்து கெஸ்ஸிங்ல இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே ஸோ இது எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ அது ஒவ்வொரு டேர்மாக வந்துட்டு உள்ள நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன் நீங்கள் நார்மலாக வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே ஸோ a + b a - b இல்லையா. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம் a² - b² அந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ அதை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு உள்ள அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் சரிங்களா. ஓகே ஓகே ஹரிஷ் ஓகே ஓகே.
எஸ் ஓகே கிளியரா? ஸோ டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a plus b இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த ரெண்டு டேர்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ரெண்டே வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா த ஸ்கொயரிங் டேர்மில் நம்ம டேரெக்டாக வந்து எழுதிக்கலாம்ப்பா. ஓகே, ஸோ இந்த நியூமரேட்டர் டேர்மில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து x plus 1 சரியா, x plus 1 இருக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டினாமினேட்டருக்கு செட் ஆகும் சரிங்களா. டினாமினேட்டரில் தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏபி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி சரியா. ஓகேவா? ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ டினாமினேட்டர் டேர்மில் நம்ம டேரெக்டாக வந்து எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே வந்துட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்கிற ஃபார்மில் நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ நமக்கு டேர்ம்ஸ் என்ன கிடைக்கும்ப்பா? இங்கே x plus 1d whole square. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் iy whole square சரிங்களா. தட் இஸ் a plus b a minus b ன்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்மில் வந்து எழுதிக்கலாம் இல்லையா. எஸ் குட். ஸோ நியூமரிக்கல் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஒவ்வொரு டேர்மையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா? எஸ். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் மட்டும் நம்ம தனியாக பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஐஒய் ஸோ இன்டூ ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ த எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ஐஒய் சரிங்களா, மைனஸ் ஐஒய். ஓகேவா? ஸோ இந்த கேல்குலேஷன் மட்டும் நீங்கள் தனியாக வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் ஒவ்வொரு டேர்மாக வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டேர்ம் நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ த எக்ஸ் டேர்ம் எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதை ஒவ்வொரு டேர்மாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்ப்பா. ஓகேவா? ஸோ த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஐஒய் இல்லையா. ஸோ ஐஎக்ஸ்ஒய்னு எழுதிக்கலாமா? I into xy. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம -1 வேல்யூ எடுத்து ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ இது ஒரு டேர்ம் நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வந்து -1 இருக்கு இல்லையா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்டூ ப்ளஸ் வந்து அங்கே மைனஸ் தான் வரும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1ன்னு சொல்லி நமக்கு வேல்யூ வந்து கிடைக்கும் சரியா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஸோ ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, ஸோ இதை கேர்ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஸோ அதனால தான் இந்த டேர்ம் மட்டும் நான் தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன் சரியா. ஒவ்வொரு டேர்மையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐஒய். ஸோ ப்ளஸ் ஐஒய்யை நான் உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ ப்ளஸ் ஐ இன்டூ எக்ஸ்ஒய். ஸோ அடுத்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐஒய். ஓகேவா? ஸோ அடுத்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் நமக்கு? மைனஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஸ்கொயர் இன்டூ ஒய் ஸ்கொயர் இல்லையா. ஐ ஸ்கொயர் இன்டூ ஒய் ஸ்கொயர்னு சொல்லி நமக்கு வேல்யூ வந்து கிடைக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஸோ இதில் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம் சரியா. ஸோ த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஐஎக்ஸ்ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஐஒய். ஸோ த ஃபர்ஸ்ட் கேன்சலேஷன் நான் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது நம்ம எழுதிக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ் எப்போன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, ஸோ அடுத்தது மைனஸ் ஐஎக்ஸ்ஒய் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐஎக்ஸ்ஒய் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் என்ன வேல்யூ நம்ம கேன்சலேஷன் பண்ணணும்ப்பா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேல்யூ பெண்டிங் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ். ஸோ வேறு எந்த டேர்மும் நமக்கு இல்லை இல்லையா. ஓகேப்பா, ஓகே. ஸோ சிம்பிள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து வரும் சரிங்களா. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் நான் எடுக்கிறேன் சரியா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் -1 இருக்குது ப்ளஸ் ஐஒய். ஸோ இங்கே ஒரு ஐஒய் இருக்குது இல்லையா. ஸோ மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்ப்பா? எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது -1. ஸோ ஐஒய் ப்ளஸ் ஐஒய்னு இருக்குது. அப்போ 2ஐஒய்னு எழுதிக்கலாமா? எஸ், ப்ளஸ் 2ஐஒய் சரிங்களா. ப்ளஸ் 2ஐஒய்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னப்பா? எஸ். ஸோ வாட் இஸ் ஐ ஸ்கொயர் வேல்யூ? ஐ ஸ்கொயர் வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஸ்கொயர் வேல்யூ எஸ். ஸோ ப்ளஸ் மைனஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொதப்பிடும். ஸோ ப்ளஸ் மைனஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஐ ஸ்கொயர் வேல்யூ என்ன? -1 இல்லையா. ஸோ அப்போ -1 இன்டூ ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ அப்போ அந்த டேர்ம் எப்படி சேஞ்ச் ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் -1 ப்ளஸ் 2ஐஒய்.
ஸோ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு சேஞ்ச் ஆகுமா? ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை தனியாக எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு 2y. ஓகே, கிளியர்? ஸோ இந்த ஸ்டெப் கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்மளோட நியூமரேட்டர் வேல்யூ. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட நியூமரேட்டர் வேல்யூ. இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐ இன்ட்டு 2y. சரிங்களா? ஸோ ஐ இன்ட்டு 2y இருக்கு. எஸ் தனுஷ், வெரோனிகா, வெரி குட்பா, வெரி குட். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஸோ நியூமரேட்டர் வேல்யூ மட்டும்தான் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நியூமரேட்டர் வேல்யூ எஸ், ஸோ நியூமரேட்டர் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது நியூமரேட்டர் வேல்யூ. ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிவன் அந்த சொல்யூஷன் இருக்குல்லையா, அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட ஆர்குமெண்ட் ஆஃப், ஸோ இது வந்துட்டு z மைனஸ் 1 z பிளஸ் 1க்கு நம்ம எடுத்து எழுதி வச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு z மைனஸ் 1 அண்ட் z பிளஸ் 1. ஸோ நம்மளோட ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் 1 z பிளஸ் 1 என்னென்னு எடுத்திருந்தாங்க, பை பை 2 இல்லையா? ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எப்படி வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்ப்பா? எஸ், எனி கெஸஸ்? எஸ், ஏதாவது கெஸஸ் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது இன்னும் வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இது எப்படி வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்ப்பா? எஸ், சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் 1 z பிளஸ் 1ன்னு சொல்லியிருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு பை பை 2. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட tan ஃபார்முலா இல்லையா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூ. சரிங்களா? ஸோ அந்த வேல்யூவோட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு சொல்லி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐ 2yன்னு சொல்லி நம்ம வேல்யூஸ் வந்து வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம டினாமினேட்டர் வேல்யூவை இன்னும் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ z மைனஸ் 1 z பிளஸ் 1. ஸோ இது நியூமரேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் plus y square minus 1 இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா plus I into 2y இருக்கு இல்லையா? ஸோ டினாமினேட்டரில் x plus 1 the whole square. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமா? எஸ், tan ஃபார்முலா. ஸோ x plus 1 the whole square இருக்கு. ஸோ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமாப்பா? எஸ், x plus 1 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமா? ஸோ x square plus 2x, நெக்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்னன்னு வரும்பா? எஸ், ஸோ the next வேல்யூ நமக்கு என்னன்னு வரும், plus 1 இல்லைங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு ஐ ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயருங்கிற வேல்யூ வரும் இல்லையா? அப்போ நமக்கு இங்கே என்ன ஆகும், பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு நமக்கு சேஞ்ச் ஆகும் வேல்யூ. சரிங்களா? எஸ், ஓகேவா? கிளியரா? ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைனஸ் வேல்யூன்னு சொல்லி நமக்கு கேன்சல் ஆயிடும். சரிங்களா? ஓகே, எஸ், ஓகேவா? இதில் இந்த ஸ்டெப் வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? ஓகேவாப்பா? கிளியரா? எஸ், கிளியர் ஆர் நாட்? ஓகேவாப்பா? ஓகேப்பா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ என்ன நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐ இன்ட்டு 2yன்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகேப்பா, ஓகே, ஃபைன். சரிங்களா? ஸோ டினாமினேட்டரில் நமக்கு இங்கே, ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் நமக்கு வேணாம்ப்பா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 the whole square நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எக்ஸ் ப்ளஸ் 1 the whole square plus y square. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து நமக்கு as it is நமக்கு அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து tan inverse of y by xன்னு எடுக்கணும் இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு x and y வேல்யூவை நான் எடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இதுலேருந்து x and y வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா,
So the numeratorல வந்து பாருங்க அங்க தான் நமக்கு imaginary part இருக்கு இல்லையா imaginary and real part ரெண்டுமே நமக்கு இருக்கு ஓகேவா சோ இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா x and y வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போறோம் சோ x is equal to வந்து பாத்தீங்க அப்படினா x square plus y square minus 1 and y equal to 2y சரிங்களா ஓகே சோ நம்ம வந்துட்டு tan inverse of y by x எடுக்கணும் இல்லையா சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படினா ரியல் and imaginary part ரெண்டுமே எடுக்கணும் சோ டினாமினேட்டர் வந்து பாருங்க அங்க வெறும் நமக்கு ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்கு imaginary part வந்து கிடையாது இல்லையா சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்ம்ல இருந்து x and y வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம் சோ x is equal to x square plus y square minus 1 and y ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா 2y சரிங்களா ஓகே சோ இப்போ இந்த டேர்ம் வந்து பாத்தீங்க அப்படினா இதல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சரியா சோ y வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லையா சோ 2y divided by x square plus y square minus 1 சரிங்களா சோ இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா சோ which is equal to pi by 2 ஓகே பாப்பா சோ கிளியரா புரிஞ்சுதா உங்களுக்கு சோ tan inverse of y by x ன்னு சொல்லி எழுதுவோம் சோ y ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா 2y and x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா x square plus y square minus 1 which is equal to pi by 2 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா அந்த tan inverse இருக்கு இல்லையா அத வந்துட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல கொண்டு போயிரலாம் சரியா அப்ப 2y divided by x square plus y square minus 1 which is equal to tan of pi by 2 சரிங்களா so tan pi by 2 so tan pi by 2 வேல்யூ என்னப்பா yes so tan pi by 2 வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம் yes so tan pi by 2 வேல்யூ என்னப்பா so what is tan pi by 2 வேல்யூ பா so tan pi by 2 வேல்யூ என்ன yes யாருக்கா ஞாபகம் இருக்கா tan pi by 2 வேல்யூ yes tan pi by 2 வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சார் tan 90 ஓட வேல்யூ சரிங்களா சொல்லுங்க yes so tan 90 வேல்யூ என்னப்பா so 2y இருக்கு so இங்க வந்து பாத்தீங்க அப்படினா x square plus y square minus 1 which is equal to tan pi by 2 so tan pi by 2 tan 90 ஓட வேல்யூ மட்டும் சொல்லுங்க so அந்த tan 90 ஓட வேல்யூ என்ன yes யாருக்குமே தெரியாதா ஞாபகம் இல்லையா yes yes வெரோனிகா செந்துரா ஸ்ரீராம் tan 90 வேல்யூ 90 ஆ என்ன சொல்றீங்க yes so guess பண்ணுங்க பார்க்கலாம் what is tan 90 value okay so the admission process வந்து போயிட்டு இருக்கு so குயிக்கா வந்து admission வந்து போட்டுக்கோங்கப்பா சரிங்களா ஓகேவா yes so admission number எல்லாமே உங்களுக்கு வந்து கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறோம் so numbers எல்லாத்தையும் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க சரிங்களா yes so tan 90 ஓட வேல்யூ மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் infinite இல்லையா சோ infinite ன்னு சொல்லி நமக்கு கிடைச்சிரும் சோ இங்க வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா infinite ன்னு சொல்லி நீங்க டைரக்ட்டா வந்து போட முடியாது இல்லையா சோ அப்ப வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா இங்க infinite அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்கு சரிங்களா ஓகே சோ இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படினா சோ ஜஸ்ட் இந்த infinite 1/0 ன்னு எடுத்துக்கலாமா எஸ் 1/0 ன்னு எடுத்துக்கலாமாப்பா பா எப்படியோ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா சோ tan 90 ஓட வேல்யூ infinite சரிங்களா சோ இன்ஃபைனிட்டியை நம்ம என்ன பண்ணலாம் 1/0 ன்னு எடுத்துக்கலாமா எஸ் சோ இன்ஃபினிட்டியை நான் என்ன பண்றேன் அப்படினா 1/0 ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் சரியா சோ அப்ப என்ன பண்ணலாம் நம்ம ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம் சரிங்களா சோ the cross multiplication பண்ணும்போது 2y into 0 வந்து and 1 into x square plus y square minus 1 ன்னு சொல்லி இருக்கும் சரிங்களா சோ அப்ப இந்த டேர்ம் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் x square plus y square minus 1 which is equal to 0 சோ இத தான் நம்ம ப்ரூஃப் பண்ணனும் இல்லையா சோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு சரிங்களா ஓகே show that x square plus y square minus 1 equal to 0 இல்லையா so which is equal to 1 ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லிருந்தாங்க இல்லையா ஓகே அப்ப x square plus y square which is equal to 1 ஓகேவா கிளியர் அப்பா ஓகே தர்ஷினி ஓகே சோ 11th கிளாஸ்ல நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம் சரிங்களா ஓகேவா சோ இன்ஃபினிட்டியை நம்ம 1/0 ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எடுத்து எழுதிட்டோம் சோ அதில இருந்து நம்ம என்ன பண்ணலாம் x square plus y square which is equal to 1 ன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிரலாம் சரிங்களா ஓகேவா சோ இந்த ப்ராப்ளம் கிளியரா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ப்ராப்ளம் சோ கொஞ்சம் கிளியரா வந்து பாத்துக்கோங்க சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா சொல்லுங்க ஓகேவா எனி டவுட் பா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஓகே சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா
நோ டவுட்ஸா? எஸ், ஓகேப்பா. ஸோ கிளியரா இருக்கா? புரிஞ்சுதா? ஸோ இன்னும் வந்துட்டு இன்டீட்டெயில்டாக எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்க்கணும் அண்ட் ஃபுல் கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கணும் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் நான் நம்பர் சொல்கிறேன். 10th 11th 12th எல்லாத்த நம்பரும் இங்கே இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போவே வந்துட்டு குயிக்காக வந்து கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அஃபோர்டபுள் ஃபீஸ் தான், ரொம்ப ஃபீஸ்லாம் வந்து கிடையாது. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனையும் கிடையாது. ஆன்லைன் கிளாஸ் தானே. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்கூல் ஹோம் ஒர்க்குக்கும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அண்ட் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவோம் அண்ட் இங்கே இருக்கிற கிளாஸஸும் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து அட்டெண்ட் பண்ணணும். சரியா? ஓகேவா? ஸோ அட்மிஷன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம்? ஓகேவா? ஸோ என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? எஸ், நோ டவுட்ஸா? ஓகேப்பா, கிளியர். சரிங்களா? ஸோ மறக்காம உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் அடுத்தது வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்கப்பா. ஸோ தட் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த அட்மிஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஆல். ஸோ 11th லைவ் கண்டிப்பாக போடுறோம். நேற்று தான் 11th லைவ் வந்து போச்சு. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ நோ டவுட் இல்லையா? ஓகேப்பா. ஸோ தேங்க்யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு லைவுக்கு வர சொல்லுங்கள். சரியா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த லேர்னிங் டுகெதர் எல்லாருமே ஒன்றா வந்து படிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு கூட்டிகிட்டு வாங்க. சரிங்களா? ஓகேவா? Yes, Jyoti Priya, Veronica, Darshini. Yes, okay? Okay, Sandil, okay. So, thank you, pa. Thank you all. Thank you, pa.